குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக ராஜ்யசபாவில் குற்றச்சாட்டு தீர்மானம் கொண்டுவர 58 எம்பிக்கள் நோட்டீஸ் அளித்துள்ளனர். குஜராத் பட்டேல் இனத்தவரின் இடஒதுக்கீட்டுக்காக போராடி சிறை சென்ற ஹர்திக் பட்டேல் தொடர்பான வழக்கை குஜராத் நீதிமன்றத்தில் ஜே.டி. பர்டிவாலா விசாரித்தார். அப்போது நாடு சுதந்திரம் பெற்று 65 ஆண்டுகளுக்கு பிறகும் இடஒதுக்கீடு கேட்பது அவமானகரமான செயல் என்று நீதிபதி பர்டிவாலா கூறினார். நாட்டை நாசமாக்கும், நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும் 2 விஷயங்கள் எதுவென்று கேட்டால் அது ஊழலும் இடஒதுக்கீடும் தான் என்று பர்டிவாலா கூறிய கருத்து கடும் கண்டன கணைகளை கிளப்பியுள்ளது. இக்கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராஜ்யசபா எம்பிக்கள் நீதிபதி பர்டிவாலாவுக்கு எதிராக ராஜ்யசபா தலைவர் ஹமீத் அன்சாரியிடம் குற்றச்சாட்டு தீர்மானம் கொண்டுவர நோட்டீஸ் அளித்துள்ளனர். காங்கிரசின் ஆஸ்கர் பெர்னாண்டஸ், இந்திய கம்யூனிஸ்டின் டி. ராஜா, ஐக்கிய ஜனதா தளத்தின் கே.சி. தியாகி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 58 எம்பிக்கள் இந்த நோட்டீஸை அளித்துள்ளனர். நோட்டீஸை சபை தலைவர் அன்சாரி ஏற்றுக்கொண்டார். பார்லிமெண்டில் குற்றச்சாட்டு தீர்மானம் நிறைவேறினால் நீதிபதி பதவி பறிபோகும்.